வாக்கு திருட்டு செய்து தான் வென்றார்ன்றதை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆதாரங்களோடு நிரூபிக்கிறேன். ராகுல் காந்தி எந்த ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு எனக்கு தெரியல. ஏற்கனவே அவருடைய காலத்தில் வாக்கு திருட்டுலாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் வாக்கு திருட்டு பண்ணியிருந்தால் இப்போ நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் எப்படி திமுக எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்கவே முடியாதுல்லவா? ராகுல் காந்தி வந்து எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாத செயல்களை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய தகுதி குறைந்து தான் எப்பொழுதுமே பேசிகிட்டு இருக்கார். மற்ற மீனவர்களை வந்து இந்திய மீனவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழக மீனவர்கள் சொல்லி பாஜக ஆட்சி வந்து தொடர்ந்து சொல்லி வருது விஜய். இதை நீங்கள் அவர்கிட்டயே போய் கேட்கணும். எத்தனை வருஷமாக அரசியல் இருக்கிறாங்க, இதுவரையிலும் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணியோட மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க, எத்தனை மீனவர்களை சுட்டு கொன்னாங்க. இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து 11வது ஆண்டுகால ஆட்சியில் ஒருத்தரை கூட சுட்டு கொண்டது கிடையாது. இன்றைக்கி தூக்கு தண்டனை போன கைதியை கூட இன்றைக்கி மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் சிறையில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் அவர்களும் மீண்டு வருவார். தொடர்ந்து விஜய் வந்து 2026 திமுகவுக்கு இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்கலை அன்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள். இப்போ தான் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே ஆட்சிக்கு வந்துடும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதை நினச்சி வாக்களிப்பாங்கங்கிற வாக்குரிமையெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்தித்து பேசினா நல்லாயிருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக கட்சி தொடங்க போகிறான்னு ஒரு தகவல் வெளியாக எங்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர், இப்போவும் கட்சியில் இருக்கார். இந்த மாதிரி சம்பவங்களை பரப்பி விடுறது ஊடகங்களுடைய வேலையா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கேட்க சொல்லி இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. வெளியேவா அண்ணாமலைவா முதல்ல போஸ்ட் அது யார் ஓட்டினாங்கன்னு தெரியல. தெரியாமல் நீங்கள் வெளியே வா, சிங்கமே புறப்படு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க இந்திய அலைன்ஸில் திரும்ப? அதாவது இந்த தேர்தலுக்கு இன்னும் இன்னும் 6 மாதம் இருக்குது, 6-7 மாதம் இருக்குது. கூட்டணியில் அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு நாங்கள் எப்படி ஸ்டெப் எடுக்க முடியும்? தேர்தலில் கூட்டணின்னு வந்தால் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்குவோம், பண்ணிக்கலாம். சார், H1B விசாவோட கட்டணத்தை வந்து பன்மடங்கு உயர்த்திருக்காங்க அமெரிக்கா. அதுக்கு வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரதமர் வந்து பலவீனமாக இருக்கார், நான் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு விட்டு போகிறேன். பாரதம் பலமாக இருக்கிற காரணத்தினால தான் அமெரிக்கா போட்ட வரியெல்லாம் சரி பண்ணதுக்காக வேண்டி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் இங்கேருந்து ஏற்றுமதியாக அமெரிக்காவுக்கு பண்ணுறதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு வந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பாரத நரேந்திர மோடி. எங்களுடைய தலைவர் மட்டும் இல்லை, நம் நாட்டினுடைய பிரதமர் இரும்பு மனிதர். அவர் எப்பொழுதுமே பலமானவர், அவர் மாதிரி பலம் குறைந்தவர் அல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் வந்து எதிர்கட்சி வரிசை நிரப்ப உள்ளார் அப்படின்னு சொல்லி மாணிக்கிறார். என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி தான் விஜயை வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்க போகிறார். அவர் செய்யும் தப்புனால தான் விஜய்க்கு வந்து ஓட்டுகள் விஜய் பலமாக அமைகிறார். அவர் ஊருக்கே வர்றது கிடையாது, தொகுதிக்கும் வர்றது கிடையாது. டெல்லியிலே இருந்துக்கிட்டு இங்கே வந்து அப்பாவி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்னென்னே தெரியாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு டெல்லியில் எதுவும் அதிக வாய்ப்பு இருக்கா? டெல்லிக்கு அழைப்பு வர வாய்ப்பு இல்லை, அதை பற்றி இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குது. ஆனால் நீங்கள் யாருமே முதல்வர்கிட்டையோ திமுககாரர்கள்ட்டையோ உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா, நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு மந்திரி பதவி கொடுப்பீங்களா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து போராடுறாங்களே, நீங்கள் கூட்டணியில் உண்மையிலே அவங்க இருக்காங்களா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்ன விஷயம்னு தெரியல. விலகல் இந்த கூட்டணியில் அடுத்தடுத்து ஓபிஎஸ் விலகினாரு. இல்லை, அவங்கள்ட்டையும் கேட்கணும். விலகல் இருக்கட்டும், விலகலும் சேர்த்தலும் அரசியலில் நிரந்தர நண்பரும் பகைவரும் கிடையாது. அதாவது என்ன, கொள்கை அளவில் கூட்டணி இல்லை, கொள்கை அளவில் யாருமே கூட்டணி சேரல. இப்போ திமுகவிலையும் கொள்கை அளவில் அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்களான்னா கிடையாது. சில பேருக்கு இன்னும் கட்சியெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, கொள்கை என்னன்னே தெரியாது. அது வேறு விஷயம் இருக்குது. விஜய் வந்து முதலமைச்சருக்கு வந்து வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லி அது அவர்கிட்ட தான் கேட்கணும். சார், இப்போ நாளைக்கு திண்டுக்கல்லில் பூத் கமிட்டி மாநாட்டில் நிர்மலா இல்லை, நாளைக்கு அவங்க வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால இன்றைக்கி உடனடியாக கிளம்பிடுறாங்க. நாளைக்கு திருமதி வானதி சீனிவாசன் நாங்கள் எல்லாருமே அதை கலந்துக்கிட்டு பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு 2000 பேருக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் இன்றைக்கி நலத்திட்டங்களை வழங்குறாங்க. அதில் நாங்களும் போய் கலந்துக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட கட்சியின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் தான் எல்லா திட்டங்களையும்
தமிழ்நாட்டுக்கு தந்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எதையும் தரலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஜிஎஸ்டி வரி இவ்வளோ குறைச்ச பிறகும் கூட அவங்க இன்னும் குறைக்கலன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.